ஜூன் 5ஆம் தேதி தெளிவான வானிலை அறிக்கை. இந்திய வானிலை ஆய்வு மையம் வெளியிடக்கூடிய அதிகாரப்பூர்வ தகவல் எல்லாமே நம்ம சேனலில் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம். மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இப்போ பார்க்கையில் இன்னைக்கு மதியானம் வரைக்கும் நம்மளோட கோயம்புத்தூர், திருநெல்வேலி, தென்காசி, தேனி, நீலகிரி, திருப்பூர், திண்டுக்கல், கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஆங்காங்கே லேசான தூறல், மிதமான லேசான மழை பெய்வதற்கான வாய்ப்பு ஏற்பட்டிருக்கு. இது மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்த நாட்களில் எப்படி வானிலை இருக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, குறிப்பாக அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு என்னென்னா, இப்போ தென்மேற்கு பருவமழை கேரளா பகுதியில் நேற்று ஜூன் 4ஆம் தேதி துவங்கியிருக்கு. தென்மேற்கு பருவமழை மேலும் தென்மேற்கு மற்றும் தென்கிழக்கு அரபிக்கடலின் மீதமுள்ள பகுதிகளிலும், மத்திய மேற்கு மற்றும் மத்திய கிழக்கு அரபிக்கடலின் சில பகுதிகளிலும், லட்சத்தீவு பகுதிகளிலும், கேரளா, கர்நாடகா, தமிழ்நாட்டின் சில பகுதிகளிலும், தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியிலும், மேலும் தென்மேற்கு மத்திய மேற்கு, மத்திய கிழக்கு, வடகிழக்கு வங்கக்கடல் பகுதியிலும் ஜூன் 4ஆம் தேதி முன்னேறி உள்ளது. இன்னும் அது ரொம்ப பரவலாகலை. இருந்தாலும் தென்மேற்கு பருவமழை தமிழகத்தில் இன்னும் ஓரிரு நாட்கள்லையோ இல்லை இன்னும் ஒரு 5-6 நாள்லையோ கண்டிப்பாக பார்த்திங்கன்னா அதனுடைய தாக்கம் என்பது அதிகரிக்கக்கூடும். நம்ம இந்திய வானிலை ஆய்வு மையம் இன்னைக்கு ஜூன் 5ஆம் தேதியும், ஜூன் 6ஆம் தேதியும், ஜூன் 7ஆம் தேதி கிட்டத்தட்ட ஜூன் 7ஆம் தேதி வரைக்கும் தமிழ்நாட்டுக்கும் கேரளாவுக்கும் பார்த்திங்கன்னா, அதாவது ஆரஞ்சு அலர்ட் கொடுத்துருக்காங்க. 20 சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பெய்யும்னு. அந்த லெவலுக்கு மழை பெய்யுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ கேரளாவில் தான் கடுமையான மழை பெய்ய வாய்ப்பு இருக்குது. தமிழகத்தில் பார்த்திங்கன்னா மேற்கு மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்கள் ஆங்காங்கே அங்கெல்லாம் நல்ல மழை பெய்ய வாய்ப்பு இருக்குது. அதே வேளையில் இப்போ தென்மேற்கு பருவமழை காலத்தில் நமக்கு பெய்ய வேண்டிய மழைப்பொழிவுங்கிறது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக நமக்கு பெய்ய வேண்டியதை விட அதிகபட்சமாக மழை பதிவாயிருக்கு பல மாவட்டங்களில். ஏன்னா இப்போ ஜூன் 1ஆம் தேதி தான் தென்மேற்கு பருவமழை தமிழகத்தில் தொடங்கியிருக்கு. அது இன்னைக்கு ஜூன் 5ஆம் தேதி ஆகிட்டுருக்கு. நேற்று ஜூன் 4ஆம் தேதி வரைக்கும் நமக்கு ஜூன் 1ஆம் தேதி தொடங்கியிருக்கக்கூடிய தென்மேற்கு பருவமழை நேற்று வரைக்கும் நமக்கு பெய்ய வேண்டியது 8.1 மில்லிமீட்டர். ஆனால் பெய்திருக்கிறது 13.6 மில்லிமீட்டர். இது இயல்பை விட 68% பார்த்திங்கன்னா அதிகமாக தான் தென்மேற்கு பருவமழை நமக்கு கிடச்சிருக்கு இந்த ஒரு 4 நாளில். இன்னும் போக போக இதனோட ரேஷியோ எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். அதனால் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது, அடுத்த 48 மணி நேரத்துக்கு குறிப்பாக கேரளாவில் ஒட்டுமொத்த மங்களூர், கோழிக்கோடு, கொச்சி, திருவனந்தபுரம் வரைக்கும் அனைத்து கடலோர பகுதிகளிலையும் கடுமையான மழை இருக்கும். கேரளாவில் பெய்யக்கூடிய மழையினால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய நீர்வீழ்ச்சிகளில் நீர்வரத்து அதிகரிக்கக்கூடும் என்பதை சொல்லிவிட்டு இந்த வீடியோவிலிருந்து விடைபெறுகிறேன். இதே போல் பல செய்திகள், வானிலை சார்ந்த செய்திகள் நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனலில் வந்துக்கிட்டே இருக்குது. மறக்காமல் தொடர்ந்து நம்ம வீடியோ பாருங்கள். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் அதில் ஜாயின் பண்ணிக்கங்க.